வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு சிலர் மனைவி இருக்கும் பொழுது வேறொரு பெண்ணோட தொடர்பு கொண்டு குடும்பம் நடத்துவாங்க. திருமணமானவங்க ஏற்கனவே கல்யாணமானவங்களோட லிவிங் டுகெதராக வாழ்வாங்க. ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இது மாதிரிலாம் வாழ்வாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதவியெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைய காலகட்டங்களில் சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகளை நம்ம கேட்குறோம், பார்க்குறோம். குறிப்பாக மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணோட சந்தோஷமாக வாழ்கிறது, கல்யாணமான ஆண் பெண் இருவருமே வேறொருவரோட லிவிங் டுகெதராக வாழ்கிறது, மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பலரோடு லிவிங் டுகெதராக ஒருவருக்கு ஒருவர் தெரியாமலே வாழ்ந்துக்கிறது. இப்படி பல செய்திகளை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது இது மாதிரியான வரன் வந்தால் நீங்கள் அப்போவே இதை ஒதுக்கிடலாம் இல்லையா? இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அங்கே இதை பற்றி சொல்கிறேன். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவ சப்ளாடு அல்லது அவர் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனாக இருந்துட்டா அவங்களுக்கு இயற்கையிலேயே காம வேட்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடல் உறவில் அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த 5ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடத்துக்கு சாதகமாக இருந்தால் இன்னும் தீவிரமான காம வேட்கை உடையவங்களாக இருப்பாங்க. திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு அற்புதமான அமைப்பு, இது தேவைதான். அப்போ தான் அவங்க முழுமையான இல்லற சுகத்தை அனுபவிக்க முடியும். இந்த அமைப்பு இருந்தால் சரிதான். ஆனால் இதோட சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் சம்பந்தம் ஏற்பட்டு 2, 5, 8, 11 இந்த பாவங்களோடையும் 5ஆம் பாவம் இல்லை அது நின்ற நட்சத்திர அதிபதி தொடர்பு கொண்டா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க யாரோட நட்பாக பழகிறாங்களோ அவங்களோடவே உடல் ரீதியான தொடர்பு ஏற்பட்டுடும். மனைவி அல்லது கணவனுக்கு தெரியாமலேயே லிவிங் டுகெதரை தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. இப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேற ஒரு நட்பு கிடைச்சா அவங்களோடையும் தனியாக லிவிங் டுகெதராக வாழ்வாங்க. இப்படி பல பேரோட மறைமுகமாக வாழ்கிறதோடு மட்டும் இல்லாமல் சமூக கட்டுப்பாடு ஒழுக்கங்களையும் மீறி வாழ்வாங்க. இதனால் பல பேருடைய பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்க, அவமானங்களையும் அடைவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் இன்றைய சமூகத்தில் ரொம்ப அதிகமாக நடக்குது. ரொம்ப கவனமாக பையனையோ பொண்ணையோ தேர்ந்தெடுக்கும் போது இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும். இவங்க சமூகத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க, பார்க்க அந்தஸ்து உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒழுக்கமானவங்களாக தெரிவாங்க. ஆனால் விதியின் அமைப்பு இவங்களை இந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட்டுடும். நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு நல்வழிகளை போதிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லித்தரணும். இது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க எதிர்பார்க்காமலேயே இவங்களை தேடி வரவங்க, இவங்களோட நட்பாக பழகிறவங்க எல்லோரும் இவங்ககிட்ட தன்னை அறியாமலே மயங்கிடுவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் இது ஒரு தொடர் கதையாக தான் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை ஜாதகத்தை நல்லா பார்த்து நல்ல வரனாக தேர்ந்தெடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? எப்போ வேலை கிடைக்கும்? கடன் தொல்லை எப்போ தீரும்? எப்போ பண வரவு கிடைக்கும்? பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும்? சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும்? எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா? எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்?
வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.